இது வரைக்கும் முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு விழா பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டதே இல்லை அப்படின்னு சைவ பேரவை சார்பாக சொல்றாங்க. இது வரைக்கும் என்னென்ன கோயில்களுக்கு எவ்வளவு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், சீரமைப்பு பணிகள் பண்ணியிருக்கோம்னு ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறார் முதலமைச்சர். ஆனா நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தொடர்ந்து அந்த விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய இறுதி பார்வையோட உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இன்னைக்கு முருகனுக்கு மட்டும் இல்ல, விரைவிலே ராமருக்கும் இந்த திமுக மிகப்பெரிய விழா எடுக்கும். அது மாத்திரம் கிடையாது, மிகப்பெரிய அவர் காவடி எடுப்பார். திமுகவுடைய முதல்வரா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருமே காவடி எடுப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம் போசுவாங்க. இதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க. அதுதான் இன்னைக்கு மக்கள் உணர்த்தி இருக்கிறது. இப்ப அண்ணன் கான்ஸ்டன்ட் சொன்னாரு, எங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்பது 91 சார். விநாயகர் ஊர்வலம் வேணா 91 இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அது இங்க அங்க வருமானத்துல நேரம் உண்டு. நான் சொல்லிடுறேன். ஏன் சார், சிவனும் பார்வதியும் உள்ள வருகின்ற பொழுது, முருகன் நீங்க வணங்குகின்ற பொழுது, விநாயகரை மட்டும் இப்படி சார் ஒரு கடவுள் இல்லாம உங்களுக்கு இருப்பார்? உங்களுக்கு நீங்க இந்து திமுக, நீங்க எங்களுக்கு இந்துக்களுடைய ஆகமதி பத்தி உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், விநாயகர் சதுர்த்தி என்பது சிவன் பார்வதி என்று ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா முருகன் மச்சான்னு சொல்லுவேன். நானு இந்துக்களுடைய பாரம்பரியம். நீங்க நான் யாருன்னு கேட்டா முருகன் எனக்கு மச்சான்னு சொல்லுவேன். தமிழக மக்கள் உங்களால சொல்ல முடியாதா? பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு தவறான வரலாறு சொல்லாதீங்க. நீங்க எனக்கு என்ன தெரியும் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். சிவனும் பார்வை இந்துக்களுடைய எண்ணங்கள்ல வந்தார்களோ திரு வரதராஜன் இல்ல அது வேற ஒரு டிபேட். இப்போ தமிழ் கடவுள் முருகன், நீங்க சொல்ற முருகன் அப்படி அது வேற ஒரு டிபேட். நம்ம அப்படி போக வேண்டாம். இல்ல அதுதான் சொல்றேன். இவர் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை குழப்பாங்க. ஏன்னா இதுதான் சொல்றேன், உங்கள் பயபக்தியோட நீங்க செய்யல. நீங்க எந்த ஒரு இந்த விதை பயபக்தியோட செய்யல. நீங்க பாருங்க, தீபாவளி இந்துக்கள் கிடையாதுங்கிறீங்க, விநாயகர் சதுர்த்தி இல்லைங்கிற. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். தான் சொல்றேன், இப்ப எப்ப பார்த்தாலும் பாருங்க, நீங்க உடனே அது ஆரியம் உங்க திமுகவுக்கு சார். அதாவது யூதர்களை மாநிலத்தில் கூட சொல்லிருப்பார். அந்த யூதர்கள் எந்த அளவுக்கு ஒரு அவர் பேச்சால அவர்களை அழிவு ரொம்ப சொல்லி இங்க உள்ள கலையரசி உங்களோட இறுதிக்கட்ட பார்வையோட நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது முருகருக்கு விழா எடுத்ததுல இப்போ சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் இந்த பிஜேபி காரர்களுக்கும் இந்துக்கள் 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 என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கும் தாங்கொணாத அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்னு தெரியல. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 8 லட்சம் கோடி கடன் இருக்கையில இப்படி ஒரு விழா தேவையா அப்படிங்கிறாரு. இந்த இந்திய அரசாங்கத்துக்கு 150 கோடி 160 லட்சம் கோடி கடன் இருக்குது. சிலைகள்லாம் அவ்வளோ பயங்கரமான காசு செலவு பண்ணி சிலைகள் வைக்கிறாங்க, விழாக்கள் கொண்டாடுறாங்க, புதிதாக கட்டடங்கள் கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போல்லாம் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் எவனாவது ஒரு கோடீஸ்வரனா இருந்துட்டா அவனை அமலாக்கத்துறை கை வைக்கும். வடநாட்டில் எத்தனை கோடீஸ்வரன் இருந்தாலும் அவங்ககிட்ட போறது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த தமிழ் அரசு அறநிலையத்துறை ஒரு விழா சிறப்புற, அதுவும் தமிழ் கடவுள்னு சொல்லி நடத்துறதுனால இந்த வைத்தறிச்சலிப்ப இதுல இந்த திமுக ஒன்னா சேர்த்துக்கிட்டு தமிழ் கடவுள்னு சொன்னதுனாலதான் இவங்கெல்லாம் அப்படி துடிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு சித்தர்களை கொண்டாடுறதெல்லாம் தவறான வழிங்கிறாரு. என்னன்னு எனக்கு தெரியல. திருமூலர் என்கின்ற சித்தர் தான் தமிழருக்கு ஆகமத்தை வகுத்து தந்தவர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று. தமிழர்களுக்கு அதுதான் ஆகமம். சைவர்களுக்கு திருமூலர் ஆக்கி தந்திருக்கும் திருமந்திரம் தான் ஆகமம். அப்போ திருமூலர் என்கின்ற சைவ சித்தர் தான் எங்களுக்கு முதல் வழிகாட்டி. ரொம்ப சுருக்கமா நன்றி நன்றி. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இந்த திமுக கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் வாழ்த்து சொல்லலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது. அவர்கள் பார்க்காத கடவுளை நம்மள போல அதாவது இல்லையா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதேதான். இந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்கிறீங்க, இந்த பாட்டை தான் பாடுறீங்க. எப்ப பார்த்தாலும் தீபாவளி எதுக்கியா கெஞ்சி கேக்குறது?
அவரவர் விருப்பம் அது. வாழ்த்து சொல்லுவதும் சொல்லாமல் இருப்பதும் அவரவர் வாழ்த்து. அந்த திமுகவுடைய கருத்து அல்ல. மனிதர்களாக நபிகளா இருக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க. இயேசுவுக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க. வள்ளலாருக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க. தமிழர் வரலாற்றில் மற்ற கடவுள்களுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்வதில்லை. தமிழர் வரலாற்றில் முழுமுதற் கடவுள் என்று கொண்டாடப்படுகிற முருகனுக்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிற வேளையில் புதிய தலைமுறை தனது 14வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இரண்டும் மனநிறைவோடு வெற்றி பெறட்டும்.